ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 10, 2024 வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்துக்கான அட்சய திருதியை. அன்னைக்கு தினம் இந்த ஒரு பருப்பை நீங்கள் சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கறது மூலயமா உங்களோட கடன் பிரச்சனை தீரும், தொழில லாபம் அதிகரிக்கும், வீட்டில் செல்வ மழை பொழியும். அது என்ன பருப்பு, அதை எப்படி தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்க்கலாம். ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. அட்சய அப்படின்னா வளர்ந்துகிட்டே போகிறதுன்னு பொருள். அதனால தான் அன்னைக்கு தினம் தங்கம் வாங்கினா வளர்ந்துகிட்டே போகும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தங்கம் வாங்கி குவிக்கிறாங்க. ஒரு சில பேரால் தங்கம் கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தங்கத்துக்கு நிகரான பல பலன்களை பெற முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை வந்து வெளில வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோக்கமாக இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சொல்கிற மொதல் விஷயம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த அளவுக்கு ஒருத்தவங்களும் ஒரு பெரிய கடன் சுமை சிக்கிதை வச்சு தான் இருக்காங்க. இந்த கடன் வந்து வெளில வர மாட்டோமா, கடன் வாங்காத சுச்சுவேஷனுக்கு போக மாட்டோமான்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி தீராத கடன் வந்து வெளில வர்றதுக்காக, நிம்மதியாக வாழ்றதுக்காக பல பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு எளிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு தான் செய்யணும். கடன் அடையணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைசூர் பருப்பு. இந்த ஒரு மைசூர் பருப்பை நீங்கள் அப்படியே பருப்பாக வச்சும் செய்யலாம், இல்லைனா அந்த பருப்பில் ஏதாவது ஒரு இனிப்பு வகை செஞ்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த ஒரு பருப்பை நீங்கள் உங்கள் கையால் அதில் இனிப்பு செஞ்சோ இல்லை வெறும் பருப்பையோ அட்சய திருதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் வீடு பார்க்கக்கூடிய சிவாலயத்துக்கு தானமாக கொடுங்க. இந்த பருப்பில் என்ன இனிப்பு செய்யறதுன்னு கேள்வி வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பருப்பை நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு நாட்டு சர்க்கரை, வாசனைக்கு 2-3 ஏலக்காய் கலந்து அந்த கலவையை நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் படைச்சு கொடுப்பாரு. படைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய பசு மாட்டுக்கு உங்கள் கையால் கொடுங்க. சிவன் கோயில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அட்சய திருதி அன்னைக்கு உங்கள் கையால் தானம் செஞ்ச கணக்குலையும் சேர்ந்துடும். கடைகளில் மைசூர் பருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே மொத்தமாக நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி, அவங்க அதை பிரசாதத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கையால் ஊற வச்சு அதில் நாட்டு சர்க்கரை, வேறு என்னென்ன பொருட்களை இனிப்புக்கு சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்து உங்கள் கையால் சிவன் கோயிலுக்கு படைச்சி அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பசு மாடுகளுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுங்க. அட்சய திருதி அன்னைக்கு மறக்காமல் இந்த ஒரு பருப்பை சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது மூலயமா உங்களோட கடன் பிரச்சனை தீரும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.